வடிவேலு சொன்ன மாதிரி கிணத்தக்காங்கலன்னு ஓடின மாதிரி நான் இப்போ கீழே திருவ காங்கலன்னு ஓட வேண்டியிருக்கு. இது ஒரு 5-6 வருஷமாக நான் இது போராட்டம் தான் கிடக்கேன். என் பாதையை அடைக்கிறது, நான் வந்து பெடிஷன் கொடுக்கறது, அலையிறது, இங்கே ஏசுறது, எத்தனை மட்டும் அலைய ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாங்கினேன். இப்போ அவன் வீடு வாங்கி வாசல் வாங்கி இருக்கானே, இவனை சோழியை முடிக்குங்கிறது ஒரு குறிக்கோளே இவெல்லாம் வேணுக்குன்னு பண்ணுறாங்க. தூத்துக்குடி மாவட்டம், நான் உடங்குடியிலேருந்து பிராமத்துலேருந்து வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கேன்னாச்சுன்னா, நான் சொந்தமாக வீடு வச்சுருக்கேன். அந்த வீட்டு பாதையை வந்து அடைக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து பஞ்சாயத்து பாதைங்கிற டாக்குமெண்ட் இருக்குது. பழைய டாக்குமெண்ட்டே பஞ்சாயத்து பாதைன்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கேன். அது சம்மந்தமாக வந்து நான் மனு கொடுக்க வந்திருக்கேன். மனு கொடுத்து அன்றைக்கி கலெக்டர் போய் மனு கொடுக்க வந்திருக்கேன். வந்து ஏகப்பட்ட இது அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருக்கேன். அதில் வந்து எல்லாருமே கீழே தெருவுன்ட்டு வருது. இப்போ அந்த கீழே தெருவை எங்கன்னு போட்டால் நான் தேட வேண்டியிருக்கு. நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி கிணத்தக்காங்கலன்னு ஓடின மாதிரி நான் இப்போ கீழே தெருவை காங்கலன்ட்டு ஓட வேண்டியிருக்கு. என் தெருவை காங்கவே இல்லை. நான் வாங்கின தாய் பத்திரம், அந்த பத்திரம், இந்த பத்திரம் எல்லாத்துலேயும் வந்து கீழே தெருவுன்ட்டு இருக்குது. ஆனால் இப்போ கீழே தெருவை நான் வந்து பஞ்சாயத்தில் கேட்க போனால் பார்த்து சொல்கிறேங்க. தாலுகா ஆஃபீஸில் கேட்க போனால் அங்கேயும் இது சொல்கிறாங்க. அங்கேயும் எல்லாருமே நடவடிக்கை எடுக்காமல் இல்லை. அந்த வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய பொது பாதையை கொடுக்கணும், ஏன் நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சு நீ பாதையை அடைச்சிங்கன்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்காங்க வந்து. ஆனால் என் தெருவை எனக்கு ஆங்கலை எல்லாமே உள்ளே அடைச்சிக்கிட்டு வாங்கிட்டு இன்னும் நான் செவரை போடுவோன்ட்டு ஊர்லேருந்து எல்லாம் கூடிக்கிட்டு வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. நான் இதை வந்து சட்டபூதியோ நான் ஹைகோர்ட்டில் வந்து நான் நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னால், நீ ஹைகோர்ட்டில் எடுத்தால் உன்னை பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி டெய்லி பிரச்சனை. நேற்று வரைக்கும் நைட்டு வரைக்கும் 11:30 மணிக்கும் பிரச்சனை. இன்றைக்கி காலைல போலீஸ்லேயும் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி என்ன ரொம்ப மன உளைச்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. முதல் எனக்கு வந்து என் பிராமத்தில் வந்து என் கீழே தெருவை கண்டிப்பாக வந்து எனக்கு ஐயா எல்லாருமே சேர்ந்து எனக்கு கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லி நான் மனு கொடுக்க வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு யார் பண்ணுற ஒரே சமுதாய மக்கள் பண்ணுறாங்களா, தெருவை வேறு பண்ணுறாங்களா, அதை சொல்லுங்கள். இல்லை, ஒரே சமுதாய மக்கள் தான். எங்கள் சமுதாய மக்கள் தான் எங்களுக்கு வேண்டாதவங்க பண்ணுறாங்க. எத்தனை பேர் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து கட்சியில் இருக்காங்க. அவங்க என்ன கட்சியிலன்னா பிஜேபியில் ஒன்று இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, 2-3 பேர் வேற ஒரு கட்சியில் இருக்காங்க. நான் கட்சிலாம் நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு என் பாதை வேணும், அதுதான் கேட்க. நான் கட்சி அடிப்படையில் நான் போராடி நான் வீடுகள்லேருந்து பிரச்சனையாக தான் இருக்குது. இது ஒரு 5-6 வருஷமாக நான் இது போராட்டம் தான் கிடக்கேன். என் பாதையை அடைக்கிறது, நான் வந்து பெடிஷன் கொடுக்கறது, அலையிறது, இங்கே ஏசுறது, எத்தனை மட்டும் அலைய. என் வீட்டுக்கார்ட்டே கேளுங்க, அவப்படுற பாடு அது எனக்கு தான் தெரியும். நான் ஊருக்கு போயிடுறேன். நேற்று அது இன்னொன்று விஷயம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை யாருக்காடு தண்ணி வாங்கி கொடுத்து ஏச சொல்லி வாங்கி நேற்று ஒரே ஏசி, அது வரைக்கும் ரிக்கார்டு வச்சுருக்கேன். நான் நேற்று வரைக்கும் நாங்கள் ஏசி ரிக்கார்டுன்னு அவனுக்கு நேற்று வரைக்கும் பேசுனது. நான் கேமரா மாட்டி எல்லாம் மாட்டேன். அந்த கேமராவிலே அந்த எனக்கு பாதையே வந்து அதில் வந்து எத்தனை 15-20 அடி பாதை உண்டு, பொது பாதை உண்டு, பஞ்சாயத்து பாதை உண்டு. இப்போ அந்த பாதைங்கிறதே காங்கலை. கீழே தெருவே இப்போ காங்கலை, எல்லாம் ஏன் வளர்ச்சி பிடிக்காம என்னன்னா, இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாங்கினேன். இப்போ அவன் வீடு வாங்கி வாசல் வாங்கி இருக்கானே, இவனை சோழியை முடிக்குங்கிறது ஒரு குறிக்கோளே இவெல்லாம் வேணுக்குன்னு பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் உழைக்க, நான் வீடு வாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இடைஞ்ச பண்ணுறாங்க. இது நான் சட்டப்படி எனக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் ஐயாவுக்கு என்ன சினிமா இப்போ ஆமாம். எனக்கு இங்கே பிரச்சனை பண்ணணும்னு நான் ஷூட்டிங் போக முடியல. எனக்கு இங்கே பார்க்க வேண்டியது. நான் அங்கே ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் வந்து காமெடி பண்ணுறேன்னு பண்ணச்சில வந்து அங்கேருந்து ஃபோன் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா எனக்கு காமெடி வராது. காமெடி வராது, சிரிப்பும் வராது, ஒன்றும் செய்ய முடியாது. மைண்டு தான் வந்து அப்செட் ஆக்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட நபர் எனக்கு என் மேலே ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் உன்னை அழிக்காமல் இந்த தெரு விட்டு காலி பண்ணாமல் விட மாட்டேன். எதுக்குன்னு நினச்சேன்னா, இந்த தெருவு, இந்த பஞ்சாயத்து எல்லாமே அவங்க சொந்தமாக பட்டாவும் பத்திரமும் போட்டு வச்சுருக்காங்க. இதை நாங்கள் செய்வோம்னு சொல்லி இது தாசில்தாருக்கும் தெரிஞ்சு, தாசில்தாருக்கும் ஐயாவுக்கும் தெரியும், எங்கள் ஊர் பஞ்சாயத்து பேரூராட்சிக்கு அவங்களுக்கும் தெரியும், பிஓவுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். என்ன தெரியும், நான் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எல்லாருமே ரொம்ப இதில் இருக்காங்க. கட்சி பலத்துலையும் என்னை வந்து எங்களை நெரிக்காங்கங்க. நான் கட்சி பலம் இதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து முடிவு இல்லைன்னாச்சுன்னா, நான் ஒரே வழி, எனக்கு வந்து என் பொன்னாட்டி பிள்ளையை கூட்டு வந்து நான் இல்லை வந்து ஐயாட்ட வந்து நீதி கேட்க தான் வருவேன். நான் கண்டிப்பாக கலெக்டர் ஐயாட்ட வந்து நீதி கேட்க தான் வருவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.